Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, இன்னைக்கு நான் அவைலபிள் இருக்க மாட்டேன். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் லீவ் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. சரி, இன்னும் இருந்தாலும் மார்னிங் அப்டேட்டு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நேற்று உங்களுக்கு கண்டென்ட் கிடச்சிருக்கும். கிடைக்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள். மார்னிங் அப்டேட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு டிசிஷன் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்ச் ஆகும்னா, நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்துட்டு குளோபல் விஷயத்தை பார்த்துட்டு நம்ம வந்து இதில் வந்து அணுகிறோம். நேற்று வந்து நம்ம அப்படியே நம்மளோட வியூ வந்து சென்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டெய்லி நம்ம நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதம் வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க சீக்கிரமாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. இன்னும் 3 days தான் இருக்குது. அதாவது சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே லாஸ்ட்டு, மண்டே வச்சுக்கிங்களேன், மண்டே லாஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்க இல்லைங்களா. ஸோ அதனால் மண்டே லாஸ்ட்டு. ஆக்சுவலாக டேட் இருக்குது நெக்ஸ்ட் கம்மிங் சாட்டர்டே. அடுத்த நாளைக்கு இல்லை, அடுத்த சாட்டர்டே வந்து நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்காக வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன டைட்டில், ஏது டைட்டில் எப்படின்றது எல்லாம் டெலிகிராம் லிங்க்லேயே கொடுத்துருங்க பாருங்கள். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் எல்லாம் கூட பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, மேபி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு எதுவும் புரியாது. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம் வாங்க. நிஃப்டி 50 இது 10 minutes ஆகிடுது. 10 minutes என்னோடய வியூ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ரைஸு ஒரு சப்போர்ட்டில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நான் கிட்ட எடுத்துக்கிறேன். ஓகே, ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? ப்ரைஸ் சப்போர்ட்டில் ட்ராவல் ஆகிட்டு ஒரே ஒரு சப்போர்ட் தான் எடுத்திருக்கேன். இது நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னா, நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டில் வால்யூம் செக் பண்ணிக்கோங்க. இது அப்பர் சைடில் ட்ரெண்ட் லைன். இது சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது அதில். ப்ரைஸ் இப்போ நம்ம உள்ள டீப்பாக இந்த ஏரியா கிட்ட வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம 200 likes ரீச் பண்ணலை. ப்ரைஸ் மேபி இந்த ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஓகேங்களா? ப்ரைஸு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஒரு மேலே போகிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து லாங் டைமுடைய 10 line சப்போர்ட்டு, இது ப்ரெசன்ட் டைமுடைய ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒருவேளை மேலே கெப்பப் ஆகிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக மேலே மூமெண்ட்டை கொடுக்குன்னா இமீடியட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை வந்து கவனத்தில் வச்சுட்டு ப்ரைஸ் எங்கெங்கே மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வியூவை ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள். அதாவது நீங்கள் ட்ரேடிங் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு கீழே ப்ரைஸ் லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகுதுன்னா இங்கேருந்து நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். இது இந்த இடத்துல வந்து நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 pointsலேருந்து 80 points வரை மூமெண்ட்டும் கிடைக்கும் இன்றைக்கி. 15,880 கீழே லோயர் சைடு. அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா 16,000 ரவுண்ட் நம்பர் இருக்கிறதுனால மேலே போய் இது ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் பண்ணிவிட்டு கீழே வரும். இந்த டிஸ்டன்ஸு கீழே பார்த்தீங்கன்னா 15,880 அந்த ரேஞ்சில் வந்து கீழே இருக்கும். இது வந்து நிஃப்டி 50யோடைய கண்டிஷன். இன்றைக்கி ட்ராவல் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். எந்த பக்கம் ப்ரைஸ் மூவ் ஆகுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் எடுத்துக்கலாம். ஓவரால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு, ரீடெஸ்ட் புல் பேக்கு, அகைன் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணுவோம். இந்த ஒரு மார்க்கெட் 10 நிமிஷம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் லைவ் மார்க்கெட்லேருந்து தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இல்லாதனால இன்றைக்கி டவுட்டுன்னு இன்றைக்கி பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி ட்ராவலிங்கில் இருப்பேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சப்போஸ் என்ன 1-2 வந்துச்சுன்னா நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன். இல்லைனா இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட விஷயம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்குது. என்ன அப்படின்னா, நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டி இன்னும் சப்போர்ட் எடுக்கலை. ஏன்னா இந்த கேப் ரீஃபில் பண்ணிட்டா அதனுடைய ஃபுல்ஃபில் கம்ப்ளீட் ஆகிடும். 34,400 இருந்து இது 34,600 நம்ம ஃபஸ்ட் லெவல் கொடுத்துருந்தோம். ஓகே, அதில் லெவல் டச் ஆகிடுச்சு. நேற்று என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இல்லாதவங்க ப்ரைமில் இருக்க ஜாயின் பண்ணிங்க. லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நேற்று இந்த மாதிரி வியூ கொடுத்தது உங்களுக்கு மேலே போயிட்டு கீழே வரும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.
ஸ்டடி மேலே ஃபோக்கஸ் கொடுங்க. இப்போவே வந்து இப்போ சம்பாதிக்கணுன்ற மாதிரி கொடுக்காதீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் இஷ்யூ, நம்ம ட்ரேடிங்கில் ஹெல்த் இஷ்யூ பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதான் நிறைய பேர் பார்க்கவும் மாட்டீங்க, அதை லைக்ஸும் பண்ண மாட்டீங்க தெரியும் எனக்கு. நான் லைக்ஸ்க்காகவோ வியூஸ்க்காகவோ அந்த கண்டென்ட் ரெடி பண்ணல. என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எது நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறனோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் சரி எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு என்னவாக இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு எது நல்லதோ அதுதான் அந்த கண்டென்ட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணேன், பார்த்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் லைக்ஸ் பண்ணுங்கள், வியூஸ்லாம் அதிகரிங்க, ஷேர் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய விருப்பம் தான் அது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ரீஃபில் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து சப்போர்ட் பார்க்கலாம். 34,400 வந்து ஒரு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு அப் மூவ்க்கான சான்சஸ் இல்லை. இந்த கேப் ரீஃபில் பண்ணாமையே மேலே போதா சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதாவது 34,000 வந்து ஒரு சின்ன இன்னொரு டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் டவுன் கொடுத்துச்சா வாய்ப்பு இருக்குது. இதில் மொத்தத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் மேலே கவனம் வச்சுக்கோங்க. அப்பர் சைடு ட்ரெண்ட் லைன் மேலே கவனம் வச்சுக்கோங்க. பையிங் பண்ணுறவங்க இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணால் கூட ரீடெஸ்ட்காக கீழே வந்தே வரும் அது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட் பண்ணிவிட்டு அவுட் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வரும். ஸோ முதல்ல 34,400 ஒரு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ப்ரைஸு என்ன மாதிரி மூவ் ஆகுதுன்றதை இந்த லெவலில் நீங்கள் பார்த்துங்களேன். இந்த லெவல் கட் ஆகிடுச்சு கீழே வருதுன்னா ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரீடெஸ்ட் வரும். எல்லாத்துக்கும் கவனம் வந்து ரீடெஸ்ட்னு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவல் கட் ஆகணும்னே செல் பண்ணாதீங்க. நம்ம வந்து திரும்ப வந்து ரீடெஸ்ட் அப்படி போயிட்டு அப்படி தான் வரும். இப்போ நிறைய பேர் பண்ண இமீடியட்டாக செல் பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் போயிட்டு மேலே ட்ரிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேனிக் செல்லிங், கொஞ்சம் மார்க்கெட் சைட் வேஸோ இல்லை கொஞ்சம் மூமெண்டம் கொடுத்து பேஸோ கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மார்க்கெட் எண்டில் வந்து கீழே வரும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கண்டென்ட் நம்ம வீடியோ ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.